இதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா செயற்கை விவசாயம் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்மளுக்கு என்னன்னா இந்த இயற்கை விவசாயம் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா மருந்து போடுறோம், உரம் போடுறோம், அது மக்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல தொடர்ச்சியா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. ஆனா நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சா இந்த பிரச்சனையில இருந்து தடுக்கலாம் அப்படின்னும் போது இது எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு நம்ம தேடும் போதுதான் தமிழ்நாட்டுல நம்மாழ்வார் இருக்காங்க. அவங்க இயற்கை விவசாயத்தோட முக்கியத்துவம் பல இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதை நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி காட்டியிருக்காங்க. ஆனா அவருக்கே இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜப்பானுக்கு தான் போகணும். ஜப்பான்ல மசனபு ஃபக்குவோகா இருக்காரு. அதே போல நம்ம காடுகள் வளர்ப்புனா மியாவாக்கி அப்படின்றவங்க இருக்காங்க. ஏன்னா ஜப்பானை இவங்க எல்லாம் ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புது புது விவசாய யுக்திகளை எடுத்துட்டு இயற்கையான விவசாயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வயலுக்கு டிராக்டரே வரக்கூடாது, நம்ம வயலை டிராக்டரே உழுவக்கூடாது, விதை போடணும், அறுவடை பண்ணணும். ஏன்னா விவசாயிங்களுக்கு வேலைப்பளு அதிகமா போகும்போது செலவும் அதிகமா ஆகுது. அப்படி செலவு அதிகமா ஆச்சுன்னா அவங்களால அந்த ஈல்ட வெளியில கொடுக்க முடியல, அவங்க நஷ்டமா போறாங்க. அதுவே நம்ம மசனபு ஃபக்குவோகா சொல்ற மாதிரி டிராக்டரே வராம வெறும் விதை போடுறோம், அதை எப்படி பக்குவப்படுத்தணுமோ அப்படி பக்குவப்படுத்துறோம். ரெண்டாவது நம்ம எந்த உரமும் போடாம எந்த பூச்சி தெளிப்பானும் போடாம நம்ம அறுவடை செஞ்சு அதுல வர ஒரு விளைச்சலை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு திருப்தியான ஒரு அறுவடையோட அந்த சுகத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அதனாலதான் நம்ம ஜப்பானிய விவசாயிகளை முன்னோடியா வச்சு நம்ம எல்லாருமே அதை கத்துக்கிட்டு நம்ம எப்படி நம்ம விவசாயத்தோட ஸ்டைல மாத்தி இந்த ஊருக்கு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அவங்க அந்த ஊருக்கு பண்ணிருப்பாங்க, அதை நம்ம இந்த ஊருக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஸ்டைல்ல நம்ம விவசாயத்தை மாத்தணும் அப்படின்றவங்க ஒருத்தவங்களும் அவங்க ஓன் ரிசர்ச்சை கண்டுபிடிச்சு அதுபடி மாத்தினாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லாரும் அவங்கள பத்தி தேடி படிச்சு அந்த ஸ்டைல்ல விவசாயத்தை மாத்துங்க.